வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில் காரடியான் நோன்பு என்ற சொல்லக்கூடிய மிக சிறந்த நோன்பு வந்த கதையும் எந்த நாளில் இந்த வருடம் 2025 எந்த நாளில் வருது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கும். இப்போ ஏன் காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா, சாவத்திரி கார அடை அப்படின்னு சொல்லக்கூடிய அடையை தெய்வத்துக்கு படைத்தால் தான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்தது இந்த நோன்புக்கு. இந்த நோம்புடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது சாவத்திரி சத்தியவானுடைய உயிரை பெற்று கொடுத்த நோம்பு இந்த காரடையான் நோம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சத்தியவான் சாவத்திரி நம்ம கேட்டிருப்போம், பட் அதோடைய கதையை நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. அதாவது பரத் தேசத்தை சேர்ந்தவர் அஸ்வபதி அப்படின்ற மன்னர் இருந்தார். அவருடைய மனைவி பேர் மாலதி. அவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தைகள் இல்லாதால மகரிஷியோடைய அருளால தெய்வத்துடைய கிருபையால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு நீண்ட நாள் பிறகு அந்த பெண் குழந்தைக்கு சாவத்திரியுடைய அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை இருந்ததா, அதால சாவத்திரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்களாம் அந்த பெண் குழந்தைக்கு. ஒரு மன்னன் ஒரு இளவரசி அப்படின்னும் போது மிக சீரும் சிறப்பமாக கண்ணும் கருத்துமாக எல்லா கலைகளும் 1000 கலைகள் 64 சொல்லி கொடுத்து அந்த மகனாகவும் மகளாகவும் வளர்த்துறாங்க அந்த சாவத்திரி என்ற பெண் குழந்தைய. அவள் பருவம் அடைந்து விட்டால் திருமணம் செய்ய வேண்டியும் அல்லவா? ஆகையினால தன் அப்பாவாகிய அஸ்வபதி மன்னர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக எந்தெந்த நாட்டில் அரசர்களாக இருக்காங்களோ அவங்களையா தேர்ந்தெடுத்து பார்த்துட்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் சாவத்திரி ஒரு அந்தபுரத்துக்கு தன்னுடைய தோழிகளோட சென்று கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு ஆண் மகன் என்ன செய்தார், தன் சாபத்தின் கேடாக தன்னுடைய தாய் தந்தைக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அந்த தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் மிக அற்புதமாக அழகாக சேவை செய்திருந்தால் கண்ணு தெரியாத தாய் தந்தைகளுக்கு அந்த ஆண்மகன் யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் தொழில்கள் மூலியமா சத்தியவான் என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் தான் அவன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்ததை பார்த்து சாவத்திரிக்கு ரொம்ப மனசு இறங்கி போச்சு. திருமணம் செய்தால் இவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சாவத்திரி. தன்னுடைய ஆசையை தன் அப்பா கிட்ட சொல்லும் போது, என்ன பாசமான மகள் இல்லையா, அப்பா கிட்ட சொல்லும்போது சரி அப்படியே இருக்கட்டும்மா, நான் ஒரே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல நாரதர் வருவார். நாரதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த சத்தியவானுக்கு ஆயுஸ் ரொம்ப கம்மி, அற்ப ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அற்ப ஆயுசுனா ஒரு 30-32 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அற்ப ஆயுசுன்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் அவன் இருக்குது. அவனுக்கு நீ திருமணம் செய்தோம் அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரதர் சொல்கிறாரு. அந்த டைம்லேயும் தன்னுடைய ஒரு ஆண்மகன் மேலே ஆசைப்பட்டாங்க சாவத்திரி. கஷ்டங்கள் வந்தாலும் சரி நான் அவர் மேலே ஆசைப்பட்டுட்டேன், ஆகையினால் அவரை தான் திருமணம் செய்துக்குவேன்னு சொல்லிட்டு வர காலங்களை நான் எப்படி எதிர்நோக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி என்ன பண்ணாங்க, அந்த சத்தியவானை திருமணம் செய்தாங்க. திருமணம் செய்து கொஞ்ச நாள் போச்சு, உயிர் விடக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ தூதர்கள்லாம் வராங்க சத்தியவானை தன்னுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. பட் சாவத்திரி பக்கத்தில் இருந்ததால் சத்தியவானுடைய உயிரை பிரிக்க முடியும். ஏன் சாவத்திரி பக்கத்தில் வர முடியல அப்படின்னா, ஒரு வருடமும் ஒரு மாதமும் பௌர்ணமி விரதம் இருந்தாலாம் சாவத்திரி. பௌர்ணமி விரதம் இருந்தவங்களுக்கு யமன் தூதனால் உயிரை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆகையினால யமன் தூதர்கள் சாவத்திரி கிட்ட நெருங்க முடியல. இது என்னடா பிரச்சனையாக போச்சுன்னு சொல்லிட்டு இவனுடைய உயிர் எடுத்தாகணும் இல்லையா, யமன் எடுத்தாகணும் அப்படிங்கும்போது யமரா மகாராஜாவே சத்தியவான உயிரை எடுக்கிறதுக்காக வராங்க. அந்த நாள் என்ன அப்படின்னா, மாசி மாதம் முடியக்கூடிய நாள், பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளான மாசி மாதம் கடைசி தினம்தான் அந்த நாள், சத்தியவானுடைய உயிர் எடுக்கக்கூடிய நாள். அந்த நாளில் சாவத்திரி யமனிடம் போராடுறாங்க, தன்னுடைய கணவருடைய உயிர் கண்டிப்பாக எனக்கு வேணும், இல்லைம்மா அவனுடைய பிறக்கும் போதே அவனுடைய ஆயுள் எழுதியாச்சு அப்படிங்கும்போது அவன் இதை மாற்ற முடியாது, இன்றைக்கி அவருடைய உயிர் பிரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா சொல்லிட்டாரு. யம தர்மராஜா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய துலாம்பாரம் எப்படி கரெக்டாக ஒரு பக்கம் நிற்கிதோ அதே மாதிரி யம தர்மராஜா நாயத்து பக்கம் தான் நிற்பார். நேர்மை நாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யம தர்மராஜா கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இன்றைக்கி உயிர் எடுத்தியே ஆகணும் நான் அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லிட்டு துரத்திக்கினே போகிறாரா யம தர்மராஜாவை. எங்கெங்கே போகிறாரோ அது ஃபுல்லாக சாவத்திரி தெரித்திக்கிட்டே போகிறாங்களா, இன்னமும் உன் மேலே பெரிய பிரச்சனையாக போச்சு, எங்கே போனாலும் நீ யமலோகத்துக்கும் வர, எங்கே போனாலும் வரையே, உனக்கு என்னதான் வேணும், உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா கேட்குறாரு. அப்போ சாவத்திரி ரொம்ப அழகான ஒரு வரம் கேட்குறா. எனக்கு என்னுடைய கற்புக்கு எந்த ஒரு பங்கமும் வராத எனக்கு 100 குழந்தைகள் வேணும், அந்த 100 குழந்தைகளும் என்னுடைய மாமனார் மாமியார் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மாமனார் மாமியார் கண் இல்லை, கணவன் இழந்துட்டார் அப்படின்னா எப்படி அவர் குழந்தை பெற்றுக்க முடியும்? அழகான வரங்கள் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய கற்புக்கு எந்த ஒரு பங்கமும் வராத எனக்கு 100 குழந்தைகள் பிறக்கணும், அந்த 100 குழந்தைகளும் என்னுடைய மாமனார் மாமியார் கண் குளிர பார்க்க வேண்டும். எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணி ஷார்ட்டாகவும் என்ன வேணுமோ அப்படின்றத கரெக்டாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காக தான் இந்த வரத்தை சாவத்திரி அழகாக யோசித்து சிந்தித்து கேட்குறாங்க. யம தர்மராஜா யோசிக்கும் செகண்ட்
நான் அனைத்தையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து யமனை சாவத்திற்கு தப்பிச்சு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா அந்த மாதிரி வரத்தை கொடுத்துருவாரு. வரத்தை கொடுத்ததுக்கப்புறமா தான் அவர் யோசிப்பார், ஐயோ தெரியாமல் அந்த வரத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கொடுத்த வரத்தை வந்து வாங்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்து அவருடைய அமைச்சர்களாக இருப்பாங்களே, யம தர்மராஜருடைய சித்திரபுத்தன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்களே கூப்பிட்டு சாவத்திரியுடைய ஆயுசு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ்வளோ வருடம் 130 வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. 140 வருடங்கள் ஏதோ சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பாதி ஆயுளை வந்து இவர்களுடைய கணவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை மாற்றி எழுதி சத்தியவானுக்கு உயிரை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா 100 குழந்தைகள் பிறந்து தன்னுடைய மாமனார் மாமியார் கண் குளிர அந்த குழந்தைகளை பார்த்து வளர்ப்பாங்களாம். அந்தளவுக்கு சிறப்பான விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோன்பை வந்து நம்ம கண்டிப்பாக தன்னுடைய கணவனுடைய ஆயுளுக்கும் நோயற்ற வாழ்வுக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விரதமாக தான் இந்த காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு அவருடைய முன்னோர்கள் வழிபட்டாலும் சரி, இல்லை நான் இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறேன், இந்த வருடம் தான் அந்த கதையை கேட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் சுவாமியோட சிவன் பார்வதி சேர்ந்த ஒரு படமோ இல்லை விக்கிரகமோ இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், மாலைகள் சாட்டி அலங்காரம் பண்ணி நம்ம வந்து காலையில் எழுந்து, வெள்ளிக்கிழமை தான் இந்த வருஷம் வருது, அதாவது வந்து எப்பயுமே இந்த மாசி கடைசி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்தில் தான் வரும். இந்த வருடம் வந்து 14/3/2025 மாசி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து பூஜரையில் உள்ள சிவன் பார்வதி திரு உருவப்படங்களுக்கு சுத்தம் செய்து பொட்டு, சந்தன பொட்டு, குங்குமம் பொட்டிட்டு மாலைகளை அணிவித்து நம்மளால் செய்த முடியும். அதாவது அன்றைக்கி வந்து சாவித்திரியை வந்து அடையை தான் செய்து வைத்தாலாம், கார அடை அப்படின்னு சொல்லக்கூடிய அடையை தான் செய்து வைத்தால். அந்த கார அடையை நாம் செய்து வச்சு நெய் வெல்லம் விட்டு சுவாமிக்கு படைத்தாலே போதும். கண்டிப்பாக அதை வந்து சிவபெருமான் பரிபூர்ணமாக ஏற்று கணவர்களுக்கு தீர்க்க ஆயுளும் நோயற்ற வாழும் கொடுப்பார் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக நம்பலாம் இந்த சத்தியவான் சாவித்திரி கதைகள் மூலயமா. ஆகையினால இந்த விரதத்தை அனைவரும் கடைப்பிடித்து சிவனுடைய அருளும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.